வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. திருமணத்திற்கு பிறகு மன்மத் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தவுடன் வரும் முதல் வார விடுமுறை அது. கல்பாக்கத்திலிருந்து ஒரகடத்தில் உள்ள அவனுடைய தொழிற்சாலைக்கு செல்வதற்கு எப்பொழுதும் காலை 8 மணிக்கு உள்ளாகவே காரில் கிளம்பி விடுவான் அவன். ஒரு நாளைக்கு போக வர பயண நேரமே கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களை விழுங்கி விடுவதால் வார நாட்களின் அலுப்பை எல்லாம் சேர்த்து வைத்து ஞாயிறன்று தாமதமாக தூங்கி எழுந்து தீர்த்து கொள்வான் நம் நாயகன். அன்றும் வழக்கம் போல் 8 மணிக்கு மெதுவாக படுக்கையில் உருண்டவன் அப்பொழுதுதான் மனைவி அறையில் இல்லாததை கவனித்தான். சில நாட்களாக மனைவியின் மிருதுவான ரோஜா இதழ் ஒற்றுதலுடன் நாளை துவக்குபவனுக்கு என்று அவள் அதை செய்ய தவறியதில் காலையிலேயே ஒருவித எரிச்சலை தோற்றுவித்தது. முகத்தை சுளித்தபடி எழுந்து குளித்து தயாரானவன் கீழே இறங்கி வர நிறைமதி நளினியுடன் காலை உணவு தயாரிப்பதில் சமையலறையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாள். புல்லுக்குள் புழுங்கும் கோபத்தில் அவளை தான் சென்று பார்க்க மனம் முரண்டு பிடிக்க அமைதியாக பாட்டியின் எதிரே வரவேற்பறை சோபாவில் அமர்ந்தவன் அன்றைய செய்தித்தாளை கையில் எடுத்துக்கொண்டு மேம்போக்காக அதில் பார்வையை செலுத்தினான். மதே, மனு வந்துட்டா பாரு, காஃபி எடுத்துட்டு வா என்ற குரல் கொடுத்தார் அலமேலு. ஆ பரபாட்டி என்றவள் அடுத்த 5 நிமிடங்களில் முகமெங்கும் புன்னகையை பூசிக்கொண்டு கணவனிடம் ஆர்வமாக வந்தாள். குட் மார்னிங் மாமா என்று உற்சாகமாக வாழ்த்தியவள் அவனிடம் காஃபியை கொடுக்க பதிலின்றி அழுத்தமான பார்வையுடன் அதை வாங்கிக் கொண்டான் மனு. எப்பொழுது இதற்காக இப்படி ஒரு பார்வை? நான் குட் மார்னிங் சொன்ன. சின்ன புருவ சொலிப்புடன் குட் மார்னிங் என அவன் அலட்சியமாக பார்வையை திருப்பிக் கொண்ட இவள் அவனை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு பிறகு வதக்கி வைத்திருக்கும் தக்காளி வெங்காயத்தை அரைக்க வேண்டுமே என்று இந்த மாமாவிடம் அப்புறம் பேசிக் கொள்ளலாம் என அசட்டையாக உள்ளே சென்று விட்டாள். அது மேலும் மனுவிற்கு சினத்தைத்தான் தூண்டிவிட்டது. புருஷன் முகத்தை திருப்புகிறானே, அவனுடன் அமர்ந்து என்ன ஏதுவென்று விசாரித்து அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏதாவது தோன்றுகிறதாப்பா? அவள் பாட்டிற்கு தன் வேலையை கவனிக்க போய்விட்டாள் என பல்லை கடித்தான். தாத்தா, பாட்டி, மனு மூவருக்கும் டைனிங் டேபிளில் உணவை பரிமாறிக் கொண்டிருந்தாள் மதி. உறவினர் ஒருவரிடமிருந்து அலைபேசி அழைப்பு ஒன்று வரவும் நளினி அறைக்கு சென்று உரையாடி கொண்டிருக்க சம்பத் தன் நண்பன் ஒருவரின் மகளுடைய திருமணத்திற்கு அதிகாலையிலேயே வெளியே கிளம்பி சென்றிருந்தார். பாட்டிக்கு சப்பாத்தி சென்னாவை பரிமாறிவிட்டு திரும்பியவள் கணவனின் தட்டு காலியாவதை பார்த்து அவனிடம் வந்தாள். தன்னை நெருங்கி நின்று சப்பாத்தி ஒன்றை வைத்துவிட்டு சென்னாவை அவள் லேசாக எம்பி எடுக்கும் நேரம் அவளின் மென்பட்டு இடை புடவை மறைவில் பிறை நிலவாக அரைகுறையாய் பளீரென்று தெரிந்து அவனை உசுப்பேற்றிவிட காலையிலிருந்து மனதில் கனன்ற கோபமும் சேர்ந்து சற்றென்று அங்கேயே மின்னல் வேகத்தில் விரல்கள் கொண்டு ஒரு திருகு திருகிவிட்டான் மன்மத். எதிர்பாராத அவனுடைய தாக்குதலில் ஆ மாமா என்று வழியில் துள்ளும் நேரம் தன்னுடைய இயற்கை குணமான எதற்கும் டக்கென்ற பதிலடி கொடுப்பது அவளுக்குள் தலை தூக்க எதையும் யோசிக்காது, யாரை பற்றியும் கவலை கொள்ளாது பட்டென்று கணவனின் தோளிலேயே ஓங்கி ஒரு அடி போட்டாள் மதி. ஏய் என்னடே, புருஷங்கிற மரியாதை கொஞ்சமும் இல்லாம அவனை இப்படி அடிக்கிற நீ என்ற அலமேலு வேறு அதற்கு கொந்தளித்துக் கொண்டு கிளம்பவும் கோபமாக புருவங்களை நெறித்து அவரிடம் வெடுக்கென்று ஏதோ சொல்ல வாய் திறந்த பேரன் பொண்டாட்டியை விரைவாக திசை திருப்பினார் ரத்தினம். மதே, நளினி போன் பேசி முடிச்சிட்டாளன்னு பார்த்து கூட்டிட்டு வாமா, நாங்க தான் முடிக்க போறோம்ல, நீங்க 2 பேர் சாப்பிடுவீங்கல்ல என்க தன்னுள் கிளம்பிய உஷ்ணத்தை அடக்கிவிட்டு சரி தாத்தா என்று அவரிடம் சமத்து பிள்ளையாய் தலையசைத்து தன் மாமியாரை தேடிச் சென்றாள் அவள். மனைவியினுள் கிளம்பிய கோபத்தை ரசித்தபடி வேகமாக உண்டு முடித்து அங்கிருந்த வாஷ் பேஷனில் கையை கழுவாமல் சமையலறைக்குள் கல்லனாக நுழைந்து கொண்டான் மனு. சுற்றிலும் ஒருமுறை பார்வையை சுழற்றிவிட்டு கடுகடுவென்ற முகத்தை வைத்திருந்த மனைவியிடம் திரும்பிய ரத்தினம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதலமோ என்று முறைத்தார். என்ன என்று பதிலுக்கு கணவனை உக்கிரமான பார்வை பார்த்தார் மூதாட்டி. பெண்ண, சின்னஞ்சிறுசுங்க என்னவோ செஞ்சுக்கிறாங்க, அதை அப்படியே விடாம அவள்கிட்ட போய் எகிற நீ என்ன? பேரன் பொண்டாட்டிக்கு ரொம்பத்தான் வக்காலத்து வாங்குறீங்க. நாம பெரியவங்க இருக்கிறோம், அந்த மட்டும் மரியாதை கொஞ்சமும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடி அவனை அடிக்கிறாவ. போது நிறுத்து. உன் பேரன் முதல்ல என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? ஏன் அவன் என்ன செஞ்சான்? அவன் பொண்டாட்டியோட இடுப்பை பிடிச்சு கிள்ளி விட்டான் என்றார் ரத்தினம் பட்டென்று. என்ன என்று மனைவி தடுமாறவும், நான் மட்டும் உடனே மதிய உள்ள அனுப்பலனா அவளே இதை உன்கிட்ட சொல்லியிருப்பா. நமட்ட சிரிப்பு சிரித்தார் பெரியவர். திருமணத்திற்கு மறுநாள் தான் கேலி செய்ததற்கு பதிலடியாக முதலிரவன்று நான் விடிய விடிய தூங்கவே இல்லை என்று அனைவரின் முன்னே அவள் பகிரங்கமாக தாக்கி பேசியது நினைவு வந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டார் அலமேலு.
இந்த பையன் எப்படி இதை செஞ்சிருப்பான், அது எனக்கு எப்படி தெரியும் என்றார் சின்ன குரலில். இனி தெரிஞ்சுக்கோ, இந்த காலத்து இளவட்டங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க. நாம தான் அதெல்லாம் கண்டுக்காம ஒதுங்கி இருக்கணும். நீ இன்னமும் நம்ம வாழ்க்கை முறையை வச்சு இன்னைக்கு இருக்க தலைமுறையை எடை போடாத. ஏதோ நாங்க அந்த காலத்து ஆம்பளைங்க மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விவரம் இல்லாம இருந்துட்டோம் என்று தனக்குள் வெகுவாக குறைப்பட்டு கொண்டார் தாத்தா. என்று அவரை கண்கள் எடுங்க பார்த்த மூதாட்டி, காலம் போன காலத்துல மனுஷனுக்கு வருத்தத்தை பாரு, முறைத்து விட்டு எழுந்து கையளவ சென்றார். நளினியை சாப்பிட வருமாறு அழைத்துவிட்டு தங்களுக்காக இன்னும் சிறிது சென்னா மசாலாவை எடுக்க சமையல் அறைக்கு சென்ற மதியை அங்கே பதுங்கி இருந்த மனு இழுத்து சுவரோடு சேர்த்து நிறுத்தினான். கணவனின் செயலால் இன்னமும் ஆத்திரத்தில் உழன்று கொண்டிருந்த மனைவி அவனை பிடித்து கோபமாக தள்ள முயல அதை அடக்கி அவள் முகத்தை நெருங்கியவனின் உதடுகள் அவள் இதழ்களை ஆவேசமாக கவ்விக்கொள்ளும் முன் மதி விரைந்து திரும்பிக் கொள்ள அவளின் பக்கவாட்டு வலது கன்னத்தில் அழுத்தமாக முத்தத்தை பதித்தான் மனு. பிடிக்க என்ன என்று பிடிவாதமாக அவனை உதற முயன்றவளை தடுத்தவாறே, எடி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ கீழே வந்துட்ட என்றான் அவன் கோபமாக. இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் நிம்மதியா தூங்குவீங்க, அதான் நான் எழுப்புல. நான் தூங்கினா அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? எழுப்பி எனக்கு முத்தம் கொடுத்து நான் கீழே போறேன் மாமா, நீங்க தூங்குங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே கீழே வந்திருக்கணும் என்று தன்னிடம் சீறி விழுபவனை விசித்திரமாக பார்த்தவளின் உதர்களில் மெதுவாக புன்னகை பூத்தது. மெல்ல அவன் கழுத்தில் மாலையிட்டு நெருங்கியவள், ஓ அதான் என் மாமாவுக்கு கோபமா என்று நெற்றியில் முட்டினாள். இல்லையா பின்ன, காலையில எழுந்த உடனே மூட் அப்செட் தெரியுமா என்று முகத்தை சுளித்தவனின் கன்னத்தில் உதடுகளை ஒற்றை எடுத்து, சாரி மாமா, நீங்க என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம் தானே என்றாள் நயமாக. ஆமா, குழந்தை பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்லி தரணும் பாரு என்று முறைப்பவனை கண்டு சிரித்தவள், சரி சொல்லித்தராவளே நான் ஒண்ணு செய்யட்டுமா என்று குறும்பாக புருவங்களை மேலேற்றினாள். அதில் விழிகள் மின்ன மனவன் நெஞ்சில் ஆர்வம் பிறந்தாலும் வெளியே விரைப்பாக காட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றான். மன்மந்தின் கள்ளத்தனம் புரிந்து தனக்குள் ரசனையாக புன்னகைத்தபடி மெல்ல எம்பியவள் அவன் கழுத்தை வளைத்து மெதுவாக அவன் உதட்டோடு தன் உதட்டை இசைவாய் பொருத்தி காதல் மயக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். சேரலாக வெளியேறும் அவள் மூச்சு காற்றை தான் ஆழ்ந்து சுவாசித்தபடி அவள் இடைப்பற்றி தன்னோடு இன்னமும் இறுக்கிக் கொண்டவன் முத்தத்தில் அடுத்து செய்வதறியாது தடுமாறி நிற்கும் மனைவிக்கு தான் ஈடு கொடுத்து அவளை தன் வசப்படுத்திக் கொண்டான். நளினி அறையிலிருந்து வேகமாக வருவதை பார்த்த அலமோ, ஏயே எங்கடி போற என்று மருமகளை அவசரமாக தடுத்து நிறுத்தினார். சாப்பிட போறத மதி எங்க கிச்சன்ல இருக்காளா என கேட்டு தன் அடகியை தொடர முயன்றவரை, ஜோ நளினி இரு இரு, நீ போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துருப்போ, அப்புறமா உன் மருமகளை கூப்பிடு, உன் பிள்ளைய அங்கதான் கிச்சன்ல இருக்கான் என்றார் சங்கோஜமாக. இளைய தலைமுறையினர் எண்ணி சங்கடப்பட்டுக் கொண்டு தன் மருமகளின் முகம் பார்க்காமல் ரகசிய குரலில் அவர் ரகசியம் கூற விஷயத்தை சரியாக கிரகித்துக் கொண்டவரும் லேசாக முகம் சிவந்து, சரியத்த விறுவிறுவென்று அங்கே நில்லாமல் சென்று விட்டார். அத்த, அடுத்த திங்கட்கிழமை பத்மாக்கா வீட்டு கல்யாணம் வருதே, அப்ப மனுவையும் அவன் அப்பாவையும் ஆபீஸ்க்கு லீவ் எடுக்க சொல்லிட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வரலாமா? உடுமலைப்பேட்டை பக்கத்துலங்கிறதுனால அவ்வளவு தூரம் போறோம், அப்படியே பழனிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவனுடைய கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு முருகனுக்கு தங்கத்தேர் இருக்கிறதா போன வருஷம் வேண்டிக்கிட்டேன் என மாமியாரிடம் அபிப்பிராயம் கேட்டார் நளினி. மன்வந்த் சம்பத் அலுவலகம் சென்றிருக்க ரத்தினம் பொழுது போவதற்காக காலை உணவை முடித்துவிட்டு வழக்கம் போல் நூலகம் சென்று விட்டார். நல்ல விஷயம் தானே, தள்ளி போட வேணாம், அப்படியே செஞ்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி எல்லார்ட்டையும் விஷயத்த சொல்லிடு என உடனே ஒத்துக்கொண்டார் அலமு. மாடியிலிருந்து தடதடவென்று இறங்கி வந்த மதியின் சத்தம் கேட்டு அவள் புறம் திரும்பிய நளினி, மதி இங்க வாடா, அடுத்த வீக்கெண்ட் எல்லாரும் கோயிலுக்கு போறோம், உனக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னுடையது மனுவுடையது எல்லாம் தேவையானத நிதானமா யோசிச்சு பெட்டியில எடுத்து வச்சுக்கோ என்றார். ஓ, திடீர்னு என்ன விசேஷத்தை என்று விவரம் கேட்டபடி அவர் அருகில் அமர்ந்தாள். தன் வேண்டுதலை மருமகளிடம் ஆர்வமாக கூறியவர், அந்த முருகனுக்கு சந்தோஷமா செஞ்சுட்டு வரணும் என்று புன்னகையுடன் அவள் கையை பிடித்துக் கொண்டார். சில நிமிடங்களில் மதியின் முகம் சின்ன யோசனையில் விழுந்தது. என்னம்மா? அத்த, நான் இன்னும் இந்த மாசம் பீரியட் ஆகல, ஒருவேளை கோயிலுக்கு போற நேரத்துல அந்த மாதிரி ஆயிட்டா என்ன செய்யறது என்று கைகளை பிசைந்தாள். அப்படியா என்று நளினியின் முகமும் ஏமாற்றத்தில் சுருங்கியது. பேசாம ஒண்ணு செய்யலாமா? 2-3 நாளைக்கு நிறைய எள்ளு உருண்டை பப்பாளி சாப்பிடவா, அதோட அன்னாச்சி ஜூஸ் கூட குடிக்கலாம். ஊரு கிளம்புறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள பீரியட்ஸ் ஆயிடுவேன். காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு முறை டூர் போகும்போது இந்த முயற்சி நல்ல பலன் கொடுத்துச்சுத என்றாள் உற்சாகமாக. அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை நெற்றியை சுருக்கியபடி கேட்டுக் கொண்டிருந்த அலமேலுவிற்கு மதி கூறியதை கேட்டதும் கோபம் வந்தது. அடியே அறிவு கட்டவளே, அப்படி ஏதோ அவசரப்பட்டு செஞ்சு வச்சிடாதே
என பேரன் மனைவியை ஒரு அதட்டி விட்டு வேகமாக தன் மருமகளிடம் திரும்பியவர், நளினி, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசங்கள் ஆயிடுச்சுல, இவ சொல்றது இருந்து உன்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியலையா என்று அவரிடம் பரபரப்பாக கேட்டார். குடும்ப வாழ்க்கையில் அனுபவஸ்தரான அவருக்கும் லேசாக விஷயம் புரிப்பட, ஆமால அத்தை, இருக்கலாம் என ஆர்வமாக அவரிடம் புன்னகைத்தவர் திரும்பி ஆவலுடன் தன் மருமகளின் கரத்தை பற்றினார். இந்த பாட்டி எதுக்காக இப்ப நம்மள திட்டுது என ஆரம்பத்தில் முகத்தை சுருக்கிய சிறியவள் பெரியவர்களின் வளர்ந்த முகத்தை பார்த்து குழப்பமடைந்தாள். மதி, நீ கல்யாணம் முடிஞ்சு வந்து 2வது வாரத்துல பீரியட் ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் ஆகல, அப்படிதானே சொல்ற? எத்தனை நாள்டா தள்ளி போயிருக்கு? நளினியின் முகத்தையே யோசனையோடு பார்த்திருந்தவள் அவரின் கேள்வியில் சுதாரித்து தானும் நாட்களை கணக்கிடும் நேரம் படக்கென்ற விழிகளை உயர்த்தியவள், அத்த, நிஜமாவா? நீங்க அப்படியா சந்தேகப்படுறீங்க என்றாள் வியப்புடன். ஆமாட்ட தங்கம், பாட்டி சொல்லவும் தான் எனக்கு புரியுது என்று அவளை அருகில் இழுத்து ஆசையுடன் நெற்றியில் முத்தமிட்டார். ஓ, 42 நாள் ஆகுதத்த என்ற பிரமிப்புடன் முனகினாள் சின்னவள். நளினி, நீ முதல்ல அந்த மாணிக்கத்துக்கு போன் போட்டு ஆட்டோ எடுத்து வர சொல்லு. நாம ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு உறுதிப்படுத்திட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாம கவனமா பாத்துக்கணும்ல என்று உத்தரவிட்டார். இல்ல வேண்டாத்த, நான் மாமாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் என்றாள் மதி வேகமாக. ஏ, அவ வர்றதுக்கு நைட்டு 8 மணி ஆயும்டே. பரவாயில்ல பாட்டி, நான் மாமாவோட தான் போவேன். அடுத்த முறை வேணா நம்ம போலாம் என்று தொடர்ந்து பிடிவாதமாக மறுத்தாள் அவள். எதிலையும் என் சொல் பேச்ச கேட்டுடாத நீ என்ற அளமேலும் முறைக்கவும் மாறும் சூழ்நிலையை அவசரமாக சமாளித்தார் நளினி. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு மதி என்று அவளை அங்கிருந்து விரட்டினார். அவளும் மறு பேச்சின்றி எழுந்து கொள்ள மருமகளை உக்கிர பார்வை பார்த்தார் மாமியார். உன் பங்குக்கு நீ அவளை நல்லா கெடுத்து விடு. இல்லத்த, இந்த மாதிரி நேரத்துல அவளை டென்ஷன் ஆக்க வேணாண்டா என இழுக்கும் நளினியை அழுத்தமாக பார்த்துவிட்டு மாடிப்படி ஏறுபவளிடம் திரும்பியவர், அடியே, இனிமேல் தட நடக்காம கொஞ்சம் பொறுமையா நடந்து பழகடி. இதுலயாவது நான் சொல்றத கேளு என்றார் உரத்த வெண்கல குரலில். கடைசி படியில் ஏறிக்கொண்டிருந்தவள் சட்டென்று நின்று, கண்டிப்பா பாட்டி, எனக்கு நல்லது நீங்க நினைச்சு சொல்லும் போது அத்தனை பேச்சையும் நான் நிச்சயமா கேட்பேன் என பளிரென்று புன்னகைத்து விட்டு அறைக்குள் சென்று மறைந்தாள். சிறிது நேரம் மாடியையே அசையாது பார்த்து கொண்டிருந்த அலமேலு மெல்ல தனக்குள் ஒரு பெருமூச்சு விட்டுக் கொண்டார். பல்வேறு இனிய கற்பனைகளுடன் மெத்தையில் சரிந்து படுத்தவளுக்கு திருமணமான புதிதில் கணவனிடம் பேசிய விஷயம் நினைவிற்கு வந்தது. மாமா, நான் வேலைக்கு போகட்டுமா? ஊர்ல இருந்தவர்தான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்க முடியல. அடுத்த வாரத்துல இங்க ஓஎம்ஆர் பக்கத்துல இருக்க ஐடி கம்பெனில அப்ளை பண்ணட்டுமா என்றாள் நிறைமதி ஆர்வமாக. மடிக்கணினியில் தன்னை முழுவடித்துக் கொண்டிருந்தவள், எனக்கு ஒன்னும் பிரச்சனைடா, உன் இஷ்டப்படி செய். எதுக்கும் அம்மாட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுடு, அவங்க உனக்கு சரியான அட்வைஸ் சொல்லுவாங்க என்பதோடு முடித்துக் கொண்டான். அத்தைதானே, சுலபமாக சம்மதித்து விடுவார்கள் என்றவளின் கணிப்பிற்கு மாறாக நளினி அவளை வேலைக்கு அனுப்புவதற்கு ரொம்பவே யோசித்தார். ஆனால் ஏற்கனவே ஒருமுறை அவரை தவறாக நினைத்த அனுபவம் கை கொடுக்க தன்னுடைய நல்லதற்காகத்தான் ஏதோ தயங்குகிறார் என்று புரிந்து கொண்டு அவரிடம் வற்புறுத்தி விவரம் கேட்டாள் மதி. இல்லடா, நான் சொல்ல வரத நீ தப்பா எடுத்துக்காம சரியா புரிஞ்சுக்கணும்ல என்று அவர் மேலும் தயங்க, எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குத, நீங்க சொல்லுங்க என ஊக்குவித்தாள். முதல்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அதுக்கு அம்மாவா குறைஞ்சது 2-3 வருஷங்களாவது உன்னுடைய அரவணைப்ப அதுக்கு உணர்த்திட்டு அப்புறமா நீ என்னோட பேரப்பிள்ளைய விட்டுட்டு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்தா நான் கவனமா பாத்துக்குவேன். ஆனா இப்பவே வேலைக்கு போறேன்னா மெட்டர்னிட்டி லீவுன்னு தர்ற அந்த மாத கணக்கு விடுமுறையில உன்னால பிள்ளைக்கு சரியான தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்க முடியாதுரா. அவசரமா வீட்டுல விட்டுட்டு ஓட வேண்டி வரும். அதுக்குதான் சொல்றேன், நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. அத்தை, யோசிக்கவே வேணாம், நீங்க சொல்றது சரிதான் என உடனே ஏற்றுக்கொண்டவள் அதை இரவில் கணவனிடம் தெரிவித்து அவன் உடனே ஆர்வமாக, வாவா அதுக்கான வேலையில இறங்குவோம் என்று கல்விஷமாக தன்னோடு மோகத்தில் இணைந்தது நினைவு வந்தது. இப்படியாக மனுவுடன் ஒன்றாக கழித்த இனிமையான பொழுதுகள் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி தனிமையில் சிரித்துக் கொண்டிருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பொறுமை குறைந்து கொண்டிருந்தது. இப்போதான் மணி 11 போதா என்று எழுந்து அமர்ந்து விட்டாள் மதி. மெல்ல விரல்களை சொடுக்கெடுத்தவள் கனமும் தாமதிக்காது அலைபேசியை எடுத்து மடமடவென்று அதில் கணவனின் எண்ணை தேடி அழுத்தி அழைப்பு விடுத்தாள். ஹலோ, என்னடா செல்லக்குட்டி, மாமாவை ரொம்ப தேடுறியான என்று உல்லாசமாக கேட்டான் மனு. ஆமா மாமா என குழைந்த மனைவியிடமிருந்து தொடர் முத்த சத்தம் கேட்கவும் கிறங்கி போனவன், ஏ என்ன ரொம்ப டெம்ப்ட் செய்யாதரே என்றான் ஏக்க பெருமூச்சுடன். அப்ப கிளம்பி நேர்ல வாங்க. கிளம்பி வர்றதா? நல்ல கதையா இருக்கே என்று மனு கேலி செய்ய, ஏ வரமாட்டீங்களா? எனக்கு உடம்பு முடியல, சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க
என்றாள் மதி அதிரடியாக. சரி, ஒரு முடிவுல தான் இருக்க நீ. உன் பேச்ச கேட்டா உடம்பு முடியாத மாதிரி தெரியலையே என்று நகைத்தான் கணவன். அதுக்காக நான் சாதாரணமா பேசாம சோகமா அழுது படிச்சுட்டு இருமலோட பேசினாதான் நீங்க நம்புவீங்களா என்றாள் மனைவி வேகமாக. மதி, விளையாட்டு போதும், நான் வேலையை பாக்குறேன். சாயந்தரம் முடிஞ்ச வரை நேரமா கிளம்பி வரேன் என்றாள் தன்மையாக. நம்ம அம்மா யாரோ தன் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தவள் அவள் பிடியில் உறுதியாக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடும். இல்லைன்னா உங்க இஷ்டம், என்னவோ பண்ணிக்கோங்க என பட்டென்று இணைப்பை துண்டித்து விட்டாள். அங்கே மனுவோ, இவளுக்கு ஏன் திடீரென்று இப்படி ஒரு கிறுக்கு பிடித்திருக்கிறது? அலுவலை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு உடனே கிளம்பி வா என்று அழுச்சாட்டியம் செய்கிறாளே என ஒன்றும் புரியாமல் மண்டையை காய்ந்தாள். அவளை சமாதானப்படுத்தும் முயற்சியாக மீண்டும் மீண்டும் அழைத்தவனின் அழைப்பை நிறைமதி கண்டு கொள்ளாமல் நிராகரிக்கவும் இவனுக்குள் சினம் துளிர்க்க அதே கோபத்தோடு சென்று மனைவியை ஒரு பிடிக்க வேண்டுமென அலுவலகத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி காரை சீரவிட்டான் மன்மத். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.